போயிட்டு வரலாமா? லீவ் விட்டதுலேருந்து இந்த பசங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக சொன்னீங்க ரோசம்மா. 24 மணி நேரம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாலாவது ஏதாவது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஃபேமிலினா எங்கள் காரே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் உள்ளே போய் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரட்டுமா? அக்கா, என்னக்கா இது? ஏதோ ட்ரிப்பு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் போனீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டுக்காரர் வேற வீடு கட்டுறது சம்மந்தமாக டவுனுக்கு போயிருக்காருக்கா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே ஒன்றா தானே போவோம். ஓ சாரி, எனக்கு அதை பற்றி தெரியல. எல்லாரும் ஒன்றா போகணுன்னா அப்போ கண்டிப்பாக என்னோட கார் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? ஆண்டி, போன தடவை நாங்க ஒரு பெரிய பஸ் புடிச்சிட்டு போனோம் ஆண்டி. இல்லாட்டி ட்ரெயின் புக் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் ஆண்டி. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமாங்கக்கா, ரோஸ் அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல காஸ்ட்லி ஹோட்டலாக புக் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் தங்குனதே இல்லை. இப்போதான் எங்கள் வீட்டுக்காரர் துபாயிலேருந்து நிறைய பணம் கொண்டு வந்திருக்காரு. இந்த டைம் நல்லா திருப்தியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும்க்கா. என்ன மாலா, டூர் போகிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கே நீ 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணுவ. நாங்களாம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏதாவது பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் தான். அதுக்கு மேலே கண்டிப்பாக செலவு பண்ண முடியாது. போன தடவை 3000 ரூபாயில போயிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? என்னது 5000 ரூபாய்க்குள்ள ஒரு வார ட்ரிப்பு, ஹோட்டல், அதுக்கப்புறம் சாப்பாடு, இதெல்லாம் வாய்ப்பே இல்லனா? டேய் சிண்டு, எப்பவுமே இதுதான் நம்மளோட பட்ஜெட். திடீர்னு ஏத்துனோம்னா அவங்க என்னடா பண்ணுவாங்க? 5000 ரூபாய்க்குள்ள வண்டி வாடகை, ஹோட்டலு, சாப்பாடு எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி ஏதாவது பண்ணணும். பண்டி, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஃபாரின்ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி ட்ரிப் போகும்போது கேரவேன் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசாம நம்ம எல்லா ஃபேமிலிஸ்க்கும் சேர்ந்து ரெடி பண்ணிடலாமா? கேரவேனா? இது என்ன? நான் இது வரைக்கும் இதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. ஆண்டி டோன்ட் வரி ஆண்டி, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கேரவேன்ல பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் உள்ள படுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, குக் கூட பண்ணிக்கலாம் ஆண்டி. மேல வந்து லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கலாம். சோ தட் நம்ம எங்க போனாலும் ஒரு ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல ஆண்டி. சோ நமக்கு வந்து ஹோட்டல் ரூம் சார்ஜஸ் இருக்காது, ஃபுட் சார்ஜஸ் இருக்காது ஆண்டி. இது கூட பரவாயில்லையே. வேனுக்குள்ளேயே படுத்துக்கிற மாதிரி பெட் எல்லாம் இருக்குமா? அப்படினா ரோஸ், நீ அதே மாதிரி பண்ணிருமா. அதுலயே எல்லாரும் போயிரலாம். சரி சரி, நாங்க எல்லாம் சேர்ந்து சீக்கிரமா ரெடி பண்றோம். நீங்க வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு பெட்டு, பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மறந்துட்டேன் இது மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுமா. நம்ம போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எப்படி 2 வாரம் ஆகும்ல? ஆமா மாலா, பெட்டு பெட்ஷீட்டு இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. நான் போய் ஏதாவது காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு டிஃபன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சமைக்கிறதுக்கு வந்து சமையல் பாத்திரமும் நானே எடுத்துக்கிறேன். ரோசம்மா, என்கிட்ட நல்ல பெட்ஷீட் இல்ல. நான் வந்து பாய் தலகாணி எடுத்துக்கிறேன். பெட்ஷீட் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க ரோசம்மா. ஏ பண்டி, என்ன பண்டி? ரோஸ் தான் ஏதோ சொல்றான்னா நம்மனால கேரவேன் எல்லாம் பண்ணிர முடியுமா? ரோஸ் தான ஐடியா கொடுத்திருக்கா. கேரவேன் எப்படி பண்ணணும்னு இப்ப அவளே சொல்லுவா பாருங்க. கம் ஆன் गाइस, கேரவேன் பண்றது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேன் வந்து கொஞ்சம் லென்த்தியா பண்ணணும். சோ தட் பெரியவங்க எல்லாரும் வேன்குள்ள போய் படுத்துக்கலாம் இல்லையா? இப்போ நான் டிராயிங் போட்டு கொடுக்கிறேன் பாருங்க. ஓகே गाइस, இங்க பாருங்க, இதுதான் கேரவேனோட ஒரு சைடு. ஓகே, இங்க வந்து ஒரு பெரிய டோர் இருக்கும். சோ தட் எல்லாரும் இந்த டோர் வழியா உள்ள போய்க்கலாம். 2 விண்டோஸ் வெச்சுக்கலாம். சோ தட் நல்ல காத்து உள்ள வர மாதிரி. ஓகே, அண்ட் தென் மேல வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய வந்து ஏரியா கொடுத்தாகணும். இந்த பக்கம் 2 வீல் வரும். ஓகே, நம்ம ஃபேமிலி கொண்டு வர லக்கேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க மேல வெச்சுக்கலாம். ஓகே, இதுல வேற ஏதாவது இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கா? ஒரு சைடு ஓகே, 2 சைடு டோர் கொடுக்கணுமா ரோஸ்? இன்னொரு பக்கமும் எப்படி வரும்னு காமிச்சிரு. நோ 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 நோ, கேரவேனுக்கு ஒரு சைடு மட்டும் தான் டோர் கொடுக்கணும். இன்னொரு சைடு டோர் கொடுத்தா வந்து நல்லா சேஃப்டியா இருக்காது. சோ இதுதான் கேரவேனுடைய இன்னொரு சைடு. ஓகே, இது வந்து மேக்ஸिमम நம்ம வந்து க்ளோஸ்டா வெச்சுக்கலாம். பண்டியனா, இங்க இருந்து ஒரு ஸ்டேர்கேஸ் மாதிரி போனா தான் நம்ம எல்லாம் வந்து ஈஸியா இந்த ஏணி மேல ஏறி மேல லக்கேஜ் வைக்கிற கரெக்ட்டா இருக்கும்னா. சிண்டு கூட கரெக்டா யோசிச்சிருக்கானே. இந்த லேடர் நான் சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா கேரவேனுடைய பேக் சைடுல நம்ம வந்து லேடர் வைக்கணும், மேல லக்கேஜ் வச்சுக்கலாம். ஓகே, இதுல வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இது கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கும். பிளான் எல்லாம் பக்காவா இருக்கு. சரி இரு, நான் கொண்டு போய் வொர்க் ஷாப்ல கொடுத்து இதே மாதிரி பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹை பண்டியண்ணா, ரோசக்கா போட்ட பிளானை விட நேர்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. இன்னொரு சைடு விண்டோ டோர்ல வைக்கிறதா யோசிச்சிட்டீங்களா? ஆமாண்டா சிண்டு, மறந்து போய் அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கிறவரு விண்டோ டோர்ல கட் பண்றேன்னாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. இந்த கேரவேன்ல தான் நம்ம 2 வாரம் ட்ரிப்பு போக போறோமா. ஃபர்ஸ்டா நான் தான் மேலே ஏற போறேன். அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மேல லக்கேஜ் வைக்கிற இடத்துல நல்ல சேஃப்டியா இருக்குண்ணா. நம்மள மாதிரி சின்ன பசங்க எல்லாம் கேரவேன்குள்ள இடம் பத்தலினா இங்கேயே உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஏ சிண்டு, அடிக்கிற வெயில்ல மேல எல்லாம் உட்கார முடியாது, கீழே தான் உட்காரணும். இறங்கி வா முதல்ல. அண்ணா பகல்ல எல்லாம் உட்கார முடியாதுண்ணா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல வேணா உட்காந்துக்கலாம். பண்டி, சிண்டு சொல்றது கூட கரெக்ட் தான் பண்டி. சரி இருங்க, இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்னொரு பக்கம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? பண்டி, பிளான்ல இருக்க மாதிரியே ஒரு பெரிய டோர் இருக்கு. சைடுல